என் தங்கப்பிள்ளையே, காரணமில்லாமல் இன்று இந்த வராகி உன் கண்ணில் படவில்லை. என் குழந்தையே, நாளைய தினம் புரட்டாசி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையில் என் குழந்தையே, உன்னுடைய இல்லம் தேடி வந்து ஒருவர் உனக்கு மிக பெரிய உதவியினை செய்ய போகின்றார். அப்படி உனக்கு மிக பெரிய உதவியை செய்யக்கூடிய இவரை யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்திற்கு வருகின்ற இவரை யார் என்று தெரியாமல் என் குழந்தை நீ விரட்டிவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை எல்லாம் நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நன்மைகளை பெற்றுக்கொண்டு நன்றி இல்லாமல் சுற்றுகின்ற மனிதர்கள் ஏராளம். அது அவரவர் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். என் பிள்ளையே, அதனால் மற்றவர்களைப் போல நடந்து கொள்ளாமல் நம் வாழ்க்கையில் நமக்கு யார் என்ன உதவிகளை செய்தாலுமே அவர்களை ஒரு நாளும் மறக்காமல் இருக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதனை நிச்சயமாக நாம் செய்து கொடுக்க வேண்டும். உதவி செய்கின்றவர்கள் ஒரு பொழுதும் மற்றவர்களிடத்தில் இருந்து நன்றியையோ அல்லது அதற்கு கைமாறாக உதவியையோ எதிர்பார்ப்பது கிடையாது. நாமாக செய்யும் பொழுது கூட அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. ஆனாலும் என் பிள்ளையே, நமக்கு ஒரு உதவி ஒருவரிடத்திலிருந்து கிடைக்க பெற்றிருக்கிறது என்றால் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த உதவி கிடைக்கவில்லை என்றால் நாம் என்னவாக மாறியிருப்போம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் அந்த நேரத்தில் உனக்கு என்னென்ன நடந்திருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல ஒவ்வொருவரிடத்திலும் நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைத்துவிட்டது என்று சொல்லி அவர்கள் செய்ததை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, இது உனக்கென்று அம்மா சொல்லவில்லை. உன்னிடத்தில் யாரேனும் உதவிகளை பெற்றுவிட்டு உன்னை கண்டுகொள்ளாமல் விட்டாலும் அவர்களுக்கும் சேர்த்துதான் நான் சொல்கின்றேன். என் பிள்ளையே, இவையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்ய வரப்போவது யார் என்று நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். உன்னுடைய முகத்தில் அந்த சந்தோஷத்தை காணத்தானே உன் தாயானவள் உன்னை தேடி வருகின்றேன். உன்னுடைய மனது மிகவும் இறுக்கமாக இருக்கின்றது. உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கின்றது. இதிலிருந்தெல்லாம் என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும். எப்பொழுதும் இந்த சூழ்நிலையில் நீ இருக்கக்கூடாது. இந்த நிலையிலிருந்து நீ வெளிவர வேண்டும் என்றால் நிச்சயமாக உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்க வேண்டும். என் பிள்ளையினுடைய மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர இந்த வராகி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகளை கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வரிசையில் நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்யக்கூடியவரை பற்றிய தகவலை நான் உனக்கு தெரிவிக்க வந்திருக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கத்தான் போகின்றது. சட்டென்று ஒரு விஷயம் ஒரு இன்ப அதிர்ச்சியை உனக்கு கொடுக்கும். உன் வாழ்க்கையை அழகாக்கும். உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்பதனை பார்த்து பார்த்து கொடுக்கும். இது நாள் வரையிலும் நீ இழந்த அத்தனையையும் ஒரே நேரத்தில் உன் கைகளில் கொடுத்து உன்னை திக்கு முக்காடச் செய்யும். இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாமுமே உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கத்தான் போகின்றது. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலைகளையும் கண்டு என் பிள்ளை மனம் வேதனைப்படாமல் உனக்கு வரவிருக்கின்ற நன்மைகள் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ வாழ்ந்தாலே போதும். எல்லா சூழ்நிலைகளையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய்.
எப்பேற்பட்ட கஷ்டத்தை எல்லாமோ அனுபவித்து வந்துவிட்ட உனக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் ஒவ்வொன்றும் மிக பெரிய வரமாக உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது. முன்பெல்லாம் உனக்கு நேரம் இருந்தால் தெய்வத்தை வணங்கி வந்தாய். ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி அல்ல. தெய்வத்திற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி நீ தெய்வத்தை தேடி ஓடோடி வருகின்றாய். ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு அப்படிப்பட்ட பல பாடங்களை கற்றுக் கொடுத்து விட்டது. வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற பல விஷயங்களை என்னவென்று உனக்கு சொல்லிவிட்டது. இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதனை எல்லாம் உன் முன்னால் காண்பித்து விட்டது. அதனால் இப்பொழுதெல்லாம் என் பிள்ளை இந்த மனிதர்களை நம்புவதை விடுத்து தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு தெய்வத்தை தேடி வருகின்றாயல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த நம்பிக்கை, அதற்கான பலன் நிச்சயமாக உனக்கு தெய்வத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாளை புரட்டாசி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை நாள் என்பதனால் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷம், உனக்கான அத்தனை நன்மைகளையும் உன் கைகளில் ஒப்படைக்க உனக்கு உதவி செய்ய வரப்போவது உன் வராகி அம்மா நான் தான். என் பிள்ளையே, எத்தனை தெய்வங்களும் உன் இல்லம் தேடி வரலாம். இந்த வராகி நான் வருவதை நீ எந்த அடையாளத்தோடு கண்டுகொள்வாய் தெரியுமா? இந்த வராகி உன் இல்லம் நுழைந்து விட்டேன் என்றாலே என் பிள்ளையே, விடியும் பொழுது உன் மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். ஏதோ ஒரு சுறுசுறுப்பு கொண்டுதான் அந்த நாளை நீ ஆரம்பிக்க தொடங்குவாய். உன்னை அறியாமலேயே உனக்குள் இருக்கின்ற அந்த சுறுசுறுப்பு உன்னை ஆச்சரியப்படுத்தும். எப்படி நமக்குள் இப்படி ஒரு சுறுசுறுப்பு வந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீயே ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் அது உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும். இப்பேற்பட்ட இந்த விஷயத்தை என் பிள்ளை உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கின்ற இந்த நேரம், உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்ற அத்தனை நன்மைகளையும் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்க உன் வராகி நான் வருகின்றேன். நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் அம்மா உனக்கு செய்யக்கூடிய விஷயம் என்னவென்று நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, நாளைய பொழுது உன்னிடத்தில் பேசுகின்ற ஒருவர் உன் மனதிற்கு மிகுந்த ஆறுதலையோ அல்லது நீ செய்கின்ற செயலை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுரையையோ உனக்கு கொடுக்கிறார் என்றால் அவர் இந்த வராகியின் ரூபம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அப்படி எந்த மனிதர்களையும் நீ காணவில்லை என்றால் என் பிள்ளையே, இதோ உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? இந்த வராகி இந்த வகையில் உன்னோடு பேசிக்கொண்டிருப்பேன். உனக்கான நல்ல வார்த்தைகளை நான் தந்து கொண்டிருப்பேன். நீ எந்த ஒரு காலகட்டத்திலும் தவறான பாதைக்கு சென்றுவிடக்கூடாது என்பதில் நான் கவனத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை தேடி எப்பொழுதுமே நான் வந்து கொண்டிருப்பேன். என் வாக்கில் இருக்கின்ற உண்மை. நான் உனக்காக உன்னை தேடி வருவதற்கான காரணம். இதையெல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். தெய்வத்தை தேடி வருகின்ற உன்னை தேடி நான் வருகிறேன் என்றால் உனக்குள் இருக்கின்ற நேர்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு நீ இப்பொழுது வாழ்க்கையில் தேறி இருக்கிறாய் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எந்த ஒரு தவறையும் இதற்கு மேல் நீ இழைத்து விடாதே. தெய்வம் இருப்பது உறுதியான விஷயம். தெய்வம் உன்னோடு இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை செய்கிறது என்பது உன்னால் மறுக்க முடியாத உண்மை. இதற்கு மேலும் எந்த ஒரு தவறுகளையும் நீ இந்த வாழ்க்கையில் செய்து விடாதே. உன்னை தேடி நான் வரப்போவது உன் வாழ்க்கையில் நீ செய்த புண்ணிய பலன்கள். என் பிள்ளையே, நல்ல நேரத்தில் நான் உன்னை தேடி வரும் பொழுது என்னை விட்டு விடாதே. அம்மா பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.